அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ளாக தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடந்த கால துயரங்களை துடைக்கக்கூடிய ஒரு வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பெரும் அளவில் நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு அதில் இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணையுடைய ஆதரவால் பல சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் இருக்குங்க. கடந்த கால துயரங்களில் இருந்து நீங்கள் வெளிவர கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கூட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகளும் பிறக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடுங்க. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியான பிரச்சனைகளில் சுமூக முடிவு எட்டப்படும். தங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். தடைபட்ட காரியங்கள் தானாகவே முடியும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே நேரம் பொருளாதார நிலை உயர்வடையுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டா வெற்றி நிச்சயம். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம். நண்பர்களினுடைய உதவியால் புதிய தொழில் வாய்ப்புகள் வருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக இருக்கணும். தங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எடுத்த காரியத்தை எந்தவித தடங்களும் இன்றி முடிச்சிடுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் மாற ஆரம்பிக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்க பெறுவீங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகும். உறவினர்களின் திருமண பேச்சுவார்த்தைகள் நன்மையில முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்துல ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்கள்ல தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதி கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினைச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க, இல்லை தொழிலை வந்து விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் பேச்சு குறைக்கிறதும் அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாக பெறுவீங்க. தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை உருவாகுங்க. அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உழைப்பாளிகள் மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம். நண்பர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படலாம். அதே மாதிரி சுப செலவுகளும் ஏற்படலாம். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம். லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். வீண் கவலையும் இருக்குங்க. மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான கால சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கடுமையான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு ஏற்ற காலமாக சொல்லலாம். தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள இது ஒரு சரியான சமயம் அப்படின்னு தான் சொல்லணும். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரலாம். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமோ செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாய் இருக்க பாருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. வீண் அலைச்சல்கள் உண்டாகும். அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகன வசதியும் ஏற்பட செய்யும். அடுத்தவர்களிடம் வாக்குவாத
விவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப்பெறுவாங்க. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்கள் அடைவாங்க. புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும்.